இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யாக்கோபு 1வது அதிகாரம் 8வது வசனம். இரு மனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு எல்லா விஷயங்கள்லையும் ஒரு இரு மனம் இருக்குது. எந்த கலரில் ட்ரெஸ் போடணும், இல்லை எந்த பாதையை நம்ம தெரிவு செய்யணும், கர்த்தரை பின்பற்றுகிற காரியம் வரைக்கும் அநேக காரியங்களில் நாம் இரு மனம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். சரியான தெரிவை நம்மளால் கண்டு கொள்ள முடியாமல் போவதற்கு காரணம் அதுதான். ஒருவேளை இருவழி சந்தில் நின்று கொண்டு எந்த பக்கம் செல்றதுன்னு தெரியாமல் இருப்பீங்க அப்படின்னா, தேவன் இன்று பரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பதில் அனுப்புகிறாரு. 2 மனம் உங்களுக்குள்ள ஸ்திரத்தன்மை வரவிடாது. கர்த்தர் இந்த நாளில் ஒரு மனமாய் காரியங்களை நடப்பிக்க உதவி செய்ய போகிறாரு. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் அப்பா என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி. அப்பா, எங்களோடு பேசி இருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தின் வாஞ்சைகளையும் அறிந்தவராக எல்லாருக்கும் நன்மை செய்ய போகிறீங்க ஏசப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை அப்பா இரு மனம். அமேன். எங்கள் எல்லாருக்குமே அப்பா நிறைய விஷயங்களில் இதை சூஸ் பண்ணவா அதை சூஸ் பண்ணவான்னு தெரியலப்பா. ஏகப்பட்ட குழப்பங்கள். நான் இப்படி இந்த படிப்பு படிக்கவா, இந்த படிப்பு படிக்கவா, இந்த வேலைக்கு போகவா, இந்த வேலைக்கு போகவாலேருந்து அப்பா என்ன கலர் ட்ரெஸ் போடணுங்கிறதுல வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையும் இந்த குழப்பம் இருக்குது ஏசப்பா. 2 மனம் இல்லை ஏசப்பா. இதை செய்யவா, அதை செய்யவா, அதை செய்யவா, அதை செய்யவான்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கிற அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு தெளிவான இருதயத்தை கொடுங்க ஏசப்பா. அமேன். அப்பா, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இரு மனதை அகற்றி, இது சரியா, இது தவறா, இதை செய்யவா வேணாமான்னு குழப்பத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அப்பா அந்த குழப்பத்தை அகற்றி சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டிய ஒரு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. அமேன். அது 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மை பயக்குங்கிறது உமக்கு மாத்திரம்தான்பா தெரியும். அமேன். அதனால் இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. அமேன். முழு இருதயத்தோடு கர்த்தரின் பேர் நம்பிக்கையாக இருந்து சொந்த புத்தியில் சாயாமல் இருன்னு வசனம் சொல்லுது ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா சொந்த புத்தியில் சாயாமல் உங்கள் மேலே முழு இருதயத்தோடு நம்பிக்கையாக இருக்க வைங்க ஏசப்பா. அமேன். நாங்கள் செல்ல வேண்டிய பாதையை தெளிவாக காட்டி உங்கள் சித்தத்தின்படி எங்களை வழி நடத்துங்க ஏசப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சங்கீதக்காரன் சொல்கிற மாதிரி என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா போக வேண்டிய வழியை நீங்கள் காட்டுங்க ஏசப்பா. அப்பா நிலையற்ற மனதை நீக்கி விசுவாசத்தில் உறுதியாகி நிற்க செய்யுங்க ஏசப்பா. அமேன். அப்பா, என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழப்பங்கள், பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உம்முடைய சமாதானத்தால் நிரப்புங்க ஏசப்பா. அமேன். குடும்பம், வேலை, ஊழியம் என்று எல்லாத்துலேயுமே ஒரு மனதுடன் செயல்பட கிருபை தாங்க ஏசப்பா. ஸ்திர இருதயம் உள்ளவனை நீர் பூரண சமாதானத்தால் காத்து கொள்வீங்கன்னு வசனம் சொல்லுதுப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகணும்ப்பா. அமேன். அவங்க இந்த இரு மனதுனால, ஸ்திரம் இல்லாத மனதுனால ஏகப்பட்ட வேதனைகள் அனுபவிக்கிறாங்க ஏசப்பா. எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு குழப்பம். அதில் நான் இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா. அப்பா, இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஸ்திர இருதயம் உள்ளவர்களாக நீங்கள் மாற்ற போகிறீங்க ஏசப்பா. அமேன். இந்த ஸ்திர இருதயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உம்முடைய சமாதானம் இவர்களை நிரப்பும்பா. அதுவும் பூரண சமாதானத்தால் எந்த விதத்திலையும் குழப்பத்தை ஏற்படுத்த முடியாத ஒரு பூரண சமாதானத்தினால உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் நிரப்ப வல்லவராக இருக்கிறீங்கப்பா. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் உங்கள் கரத்தில் இப்பொழுது கொடுக்குறேன் ஏசப்பா. அமேன். அவங்க இருதயத்தை நீங்கள் அறிவிங்க. அதில் இருக்கிற வலிகள், வேதனைகள்
அத்தனையும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. அமேன். கண்ணீரோடு ஜெபிச்சிட்ருக்குறாங்கப்பா. எனக்கு யார் இருக்கிறா அப்படின்னு ஒரு கேள்வியோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நான் இருக்கிறேன்னு நீங்கள் ஆறுதல் படுத்துகிறீங்க ஏசப்பா. ஆறுதலின் தேவன் நீங்கள் இன்றைக்கு அப்பா இந்த பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்கிறீங்க ஏசப்பா. அமேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் அழைத்து அப்பா நீங்கள் கண்ணீரை துடைக்கிறீங்க ஏசப்பா. உங்களுடைய கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கிறதுப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இரு மனதோடு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயம் இப்பொழுது ஸ்திரப்படுவதாக. அமேன். அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நேசிக்கிறீங்கப்பா, நேசிக்கிறீங்க ஏசப்பா. அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முன்பாக மூடப்பட்ட அத்தனை கதவுகளும் இப்பொழுது திறக்கப்படுகிறதுப்பா. கட்டுகள் கலன்று போகிறதுப்பா. காலங்காலமாக தலைமுறையாக ஏகப்பட்ட சாப கட்டுகள் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா கட்டி எல்லா விதமான நோய்கள் பண விரயங்கள் அப்பா அந்த பிள்ளைகள் மூச்சு விடக்கூட முடியாதபடிக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை அப்பா இன்றைக்கு நீங்கள் விடுதலை கொடுக்குறீங்க ஏசப்பா. கட்டுகள் உடைக்கப்படுகிறதுப்பா. அமேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கட்டுகளும் தலைமுறை சாபங்களும் இன்றைக்கு நீக்கப்படுகிறதுப்பா. உடலில் இருக்கிற சரீர வேதனைகள் அத்தனையும் நீங்கி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சுகமாய் தங்க பண்ண போகிறீங்க ஏசப்பா. அமேன். இந்த பிள்ளைகளை உங்கள் கரத்தில் முழுவதுமாக கொடுக்குற ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றி இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாம் சேர்ந்து விலக்கி பாதுகாத்தல்லுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.